SCO அப்படின்னு சொல்லப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறது 2001ஆம் ஆண்டு ஷாங்காயில சீனா, ரஷ்யா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய 6 நாடுகளால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. இதன் முக்கிய நோக்கங்கள் அப்படின்னா உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வித்துறை மற்றும் எரிசக்தி, சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பது, பிராந்திய அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பது அப்படின்னு அரசுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பெய்ஜிங்கை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த அமைப்பில் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகள் இந்த அமைப்பில் இணைந்தது. 6 நாடுகளால் தொடங்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இப்போ 10 நிரந்தர உறுப்பு நாடுகள், பார்வையாளரா 2 நாடுகள், வாக்களிக்கும் உரிமை இல்லாம இந்த அமைப்போடு ஆலோசனை மற்றும் பேச்சுவார்த்தை உறவை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய 14 நாடுகள் அப்படின்னு விரிவடைந்து பொருளாதாரமாகவும் மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு வரை தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்திருக்கு. உறுப்பு நாடுகளின் மொத்த வர்த்தக மதிப்பு 2001ஆம் ஆண்டு 5.4 விழுக்காட்டில் இருந்து 2020ஆம் ஆண்டு 17.5 விழுக்காடா உயர்ந்திருக்கு. இந்த மிகப்பெரிய வளர்ச்சி SCO அமைப்பு எப்படி வலுவானதா உயர்ந்திருக்கு அப்படிங்கறத இது காட்டுது. 2005ஆம் ஆண்டுல ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பார்வையாளராக இருந்த இந்தியா 2017ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமா இந்த அமைப்புல இணைந்தது. இந்த அமைப்பில் இந்தியா இணைந்ததற்கும் தொடர்ந்து அமைப்பில் நீடிப்பதற்கும் சில காரணங்கள் இருக்கு. அதாவது மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கத்தை எதிர்கொள்ளவும் ஆசிய நாடுகளில் வளர்ச்சியை ஒருங்கிணைக்கவும் இந்த அமைப்பு முக்கியமானதா பார்க்கப்படுது. எனவேதான் இந்த அமைப்புல இந்தியா தொடருது. இந்த சூழல்ல அமெரிக்கா பரஸ்பர வரி விதித்திருக்கக்கூடிய நேரத்துல வர்த்தக உறவை அமெரிக்காவையும் தாண்டி வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி செல்ல இருக்கிறார். இந்தியா சீனா எல்லையில 2020ஆம் ஆண்டு இரு நாட்டு ராணுவ வீரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோசமான மோதல் சம்பவத்திற்கு பிறகு பதற்றங்களை தவிர்க்க இரு நாடுகளும் பல முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் சூழலில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கெடுக்க ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி.